ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு மேஷ ராசிக்காரங்க பொதுவாக சில குணங்களை ஒரே மாதிரியாக கொண்டிருப்பாங்க. மனிதனுக்கு மனிதன் நிச்சயம் வித்தியாசப்படுறான் இல்லையா? ஒரே மாதிரி குணத்தோட யாருமே இருக்கிறது இல்ல. இத மாதிரி பிரிக்கப்பட்ட மனிதர்களுக்கு தங்கள் ராசிக்கு ஏற்ப பீஜ மந்திரத்தை உச்சரிப்பதால நிறைய நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது. 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக பீஜ மந்திரங்கள் என்ன, அதனால என்ன நன்மைகள் கிடைக்கப்பெறும் அப்படின்றதுதான் இந்த பதிவின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய ராசிக்கான பீஜ மந்திரத்தை தினமும் 108 முறை உச்சரித்தா ரொம்பவுமே அதற்குரிய பலன் கிடைக்கும். நீங்க இந்த காலத்துல தான் இதை உச்சரிக்கணும் அப்படின்றத எந்த வரைமுறையும் இல்லை. உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ இந்த மந்திரத்தை மட்டும் தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கூட இதை தாராளமாக இதை உச்சரித்து கொண்டே செய்யலாம். இந்த பீஜ மந்திரத்தை நீங்க தொடர்ந்து உச்சரிக்கும் போது உங்களுடைய ஆரா அப்படின்ற சக்தி, அந்த உடலை சுத்தி இருக்கிற ஆரா அப்படின்ற சக்தி தூண்டப்படுவதாக கூறப்படுது. இதனால உங்களுக்குள்ள நிச்சயமாக நல்ல அதிர்வலைகள் உண்டாகும். தீயவைகள் விலகி நல்லவைகள் சேரும் அப்படின்றது நம்பிக்கை. சரி, இந்த பீஜ மந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பீஜ மந்திரம் அப்படின்றது ஒரு வார்த்தை கொண்டது. பீஜ என்றால் விதை அப்படின்னு அர்த்தம். ஒரு சிறிய வித்தாக ஒலிக்கும் இந்த பீஜ மந்திரம் தான் ஒரு மிகப்பெரிய மரம் போன்று வளர்ந்து ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்ற வேதத்துல சொல்லியிருக்கு. பீஜ அட்சர மந்திரங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவை. அதனால உங்க ராசிக்கு உரிய அட்சர மந்திரங்களை இங்க நம்ம கொடுத்துருக்கோம். இது தினசரி எவ்வளவு முறை உங்களோட மனதிற்குள் கூறி வர முடியுமோ அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சேரும் அப்படின்றதுல எள்ளளவும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். சரி, இப்ப அந்த பீஜ மந்திரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒரு ராசிக்கும் முதல்ல மேஷ ராசி. இதுக்கு ஓம் ஐம் க்ளீம் சவுண்ட், இதான் அந்த மந்திரம். ரிஷபத்துக்கு ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம். மிதுனம் ஓம் ஸ்ரீம் ஐம் சவுண்ட். கடகத்துக்கு ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம். சிம்மத்துக்கு ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சவுண்ட். கன்னிக்கு ஓம் ஸ்ரீம் ஐம் சவுண்ட். துலாம்க்கு ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம். விருச்சிகத்துக்கு ஓம் ஐம் க்ளீம் சவுண்ட். தனுசு ஓம் ஹ்ரீம் க்ளீம் சவுண்ட். மகரத்துக்கு ஓம் ஐம் க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சவுண்ட். கும்பத்துக்கு ஓம் ஹ்ரீம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம். கடைசி ராசியான மீனத்துக்கு ஓம் ஹ்ரீம் க்ளீம் சவுண்ட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு வார்த்தை இல்லையா, ஒரு வரி மந்திரங்கள். இதை நீங்க பாராயணம் செய்யுங்க. 108 முறை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. எப்போ முடியுமோ அப்போ இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அதற்குரிய நன்மைகள் அளவிலா நன்மைகளை அளிக்கக்கூடியது. இதை பயிற்சி செய்து பலன் பெறுங்க. வாழ்க வளமுடன்.